வணக்கம் நண்பர்களே. பல நாடுகளில் மக்கள் தொகை குறைவதனாலும் கருவுறுதல் விகிதம் என்பது குறைவதனாலும் பல்வேறுபட்ட சவால்களை நாடுகள் சந்திக்குது. சீனா, ஜப்பான் போன்ற நாடுகள் இது போன்ற பிரச்சனையை எதிர்கொண்டதை நம்ம பார்க்குறோம். இப்போ அதே மாதிரியான ஒரு சூழல் இந்தியாவுக்கும் வந்திருக்குதுங்கிறது தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு செய்தி. சமீபத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அதில் கருவுறுதல் விகிதம் என்பது தமிழகத்தில் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக ஒரு கருத்துங்கிறத அவர் தெரிவிச்சிருந்தார். இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக குடும்ப கட்டுப்பாடு என்ற ஒரு திட்டத்தை பெருவாரியான மாநிலங்கள் வலுவாக எடுத்து சென்று மக்கள் தொகையை குறைப்பதற்குண்டான முயற்சியை செஞ்சாங்க. அப்படி இருந்தும் நம்மளுடைய நாட்டினுடைய மக்கள் தொகை இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்குது. ஆனால் பிரச்சனை வேறு மாதிரி இருக்குது. என்னென்னா, இது ஒரு புதிய சவாலை உருவாக்கியிருக்கு. எந்த ஒரு நாட்டினுடைய கருவுறுதல் வீதம் என்பது குறைந்து வந்தாலும் அது அந்த நாட்டிற்கு ஒரு புதிய ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, இளைஞர்களுக்கும் முதியோர்களுக்கும் முன்னான அந்த விகிதாச்சாரம் மாறும்போது முதியோர்களின் எண்ணிக்கை அதிகமாக போவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. இப்போ தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சில சிறிய வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தா, இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் என்று சொல்வார்கள், டிஎஃப்ஆர், கருவுறுதல் வீதம் என்பது 1.4 இருக்கிறது. அப்படிங்கிறது தான் கருவுறுதல் வீதம். அதாவது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாளில் பெறும் குழந்தைகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இந்த விகிதம் என்பது மிக குறைந்தால் அந்த நாட்டில் வேறு விதமான பிரச்சனையும், அதிகமானால் வேறு விதமான பிரச்சனையும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மற்றும் வெஸ்ட் பெங்காலில் இதனுடைய எண்ணிக்கை 1.4 இருக்குது. இது சுமார் 2019, 2021 காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பில் இப்படி ஒரு எண்ணிக்கை வந்திருக்கு. அதே சமயத்தில் பீகார் 3ஆகவும், உத்தரப்பிரதேசம் 2.7ஆகவும், மத்திய பிரதேசம் 2.6ஆகவும் இருக்குது. அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். குறைந்த கருவுறுதல் விகிதம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இருக்கக்கூடிய சில அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை ஒரு வளர்ச்சியை நோக்கி நகர்த்துவதற்கு மிகப்பெரிய உதவிகரமாக அது இருந்திருக்கு. இந்தியா ஏஜிங் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, 2021 வயதானவரோட எண்ணிக்கை 10.1% இருந்தது. இது 2036 15% உயரும் என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இதெல்லாம் பல பொருளாதார ரீதியான விளைவுகளும், அதே சமயத்தில் அரசியல் ரீதியான விளைவுகளும் இந்த டிஎஃப்ஆர் மாறுபாட்டினால் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஓல்டு ஏஜ் டிபெண்டன்சி ரேஷியோ என்று சொல்வார்கள். அதாவது பணிக்காலத்தில் வேலை செய்யக்கூடிய வயதில் இருப்பவர்களை நம்பி இருக்கக்கூடிய முதியோர்களின் எண்ணிக்கையை தான் ஓல்டு ஏஜ் டிபெண்டன்சி ரேஷியோ என்று சொல்லுவார்கள். இது 2021 என்ன சொல்லுதுன்னா, கேரளாவில் 26.1ஆகவும், தமிழ்நாட்டில் 20.5ஆகவும், இமாச்சல பிரதேசத்தில் 19.6ஆகவும், ஆந்திர பிரதேசத்தில் 18.5ஆகவும் இருக்குது. இந்த ஓல்டு ஏஜ் டிபெண்டன்சி ரேஷியோ அதிகமாவதால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இது கண்டிப்பாக எதை நோக்கி நகரும் அப்படின்னா, சுகாதாரத்திற்கான செலவை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக தென் மாநிலங்களில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்தியாவின் மொத்த பாப்புலேஷனில், மொத்த மக்கள் தொகையில் 1/5 பங்கு மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய தென் மாநிலங்களில் கிட்டத்தட்ட 32% அளவுக்கு உண்டான செலவை அரசாங்கமோ இல்லை மக்களோ செலவு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே சமயத்தில் இந்தியாவின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் பாதி அளவுக்கு மேல் வைத்திருக்கக்கூடிய வட மாநிலங்களில் இதனுடைய செலவு 24% இருக்கிறது. அதாவது குறிப்பாக சுகாதாரத்தில் இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆன செலவுகளை பார்க்கும்போது, அப்படிங்கும்போது இது 2017, 2018 ஆண்டிலான ஒரு அறிக்கை சொல்லுது. அப்படிங்கும்போது
இது எந்த மாதிரியான விளைவுகளை உருவாக்குங்கிறது நம்மளால் யூகிக்க முடியுது. அதே நம் பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளினுடைய முக்கியமான பிரச்சனையாக ஃபினான்ஸ் கமிஷன் போன்ற அமைப்புகளுக்கு முன்னாடி அவங்க தொடர்ச்சியாக எழுப்புகிற விஷயம் என்னென்னா, நாங்கள் அதிகமாக வரியை செலுத்துகிறோம், அதே சமயத்தில் எங்களுக்கு தேவையான நிதியை குறைந்து தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஒரு பிரச்சனை ஏற்கனவே தென் மாநிலங்களை சார்ந்த அரசியல் தலைவர்கள் ஃபினான்ஸ் கமிஷன் போன்ற அமைப்புகளுக்கு முன்பாக எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் பார்க்குறோம். அரசியல் ரீதியாக இது எப்படி ஒரு விளைவை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சவாலாக நம்ம பார்க்குறோம். பாராளுமன்றத்தில் இப்போது இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையும் சட்டமன்றங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையும் 1971 ஆண்டு உள்ள கணக்கினெடுப்பின் படியில் தான் வச்சுருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில். ஆனால் ஆர்டிகல் 82 மற்றும் ஆர்டிகல் 170 இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு முறை இந்தியாவினுடைய மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்தும் போதும் அதனுடைய பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு ஷரத்தை கொடுத்துருக்கு. அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, 2026 ஆண்டு இந்த ப்ராக்டிஸுங்கிறது வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதாவது டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் என்று சொல்வார்கள். அதாவது மாற்றி அமைக்கக்கூடிய எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை என்பது வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கும்போது, நமக்கு வட மாநிலங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேசம் கூடுதலாக 12 எம்பிக்களை பெறும், பீகார் கூடுதலாக 10 எம்பிக்களை பெறும், ராஜஸ்தான் கூடுதலாக 7 எம்பிக்களை பெறும். தமிழ்நாட்டில் நாம் 9 எம்பி குறைஞ்சி நமக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்ந்து 31 எம்பியாக மட்டுமே ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே கேரளாவுக்கு 6 எம்பி குறைவதற்குண்டான வாய்ப்பும், ஆந்திர பிரதேசத்திற்கு 5 எம்பிக்கள் குறைவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேஷியோவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் மக்கள் தொகையில் சரிவிகிதமான வளர்ச்சி இல்லாத காரணங்களால் இப்படிப்பட்ட புதிய பிரச்சனைகள் உருவாகுங்கிறத பார்க்குறோம். இது அரசியல் ரீதியான விளைவுகள். இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடனடியான மிகப்பெரிய தீர்வுகள் அப்படிங்கிறது சாத்தியமில்லை. அந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேஷியோவை அதிகப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கையை அரசாங்கங்கள் மேற்கொள்வது தான் இதற்கு கூடிய ஒரு தீர்வாக அமையும். அது என்ன மாதிரியான விஷயங்கள்னால், பணி மற்றும் குடும்ப சூழல்களில் பலவேறுபட்ட மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு ஏற்கனவே மெட்டர்னிட்டி லீவ் என்று சொல்வார்கள், பேறுகால விடுப்பு, குழந்தை பெற்ற பெண்களுக்கு அவர்களுக்கு உரிய விடுப்பு கொடுக்கப்பட்ட அதே சூழ்நிலையில் பேட்டர்னிட்டி லீவ் என்பதும் வரும் காலங்களில் தேவைப்படக்கூடிய சூழ்நிலைக்கு நகரலாம். பேட்டர்னிட்டி என்றால் குழந்தை பெற்ற தந்தையினுடைய பணிக்காலத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விடுப்பாக அது கருதப்படுகிறது. அதுவும் தேவையான சூழ்நிலையில் உரிய மாற்றத்தை உருவாக்கும். என்னதான் இதன் அதிகமான ஊக்குவிப்பு என்பதை ஏற்படுத்தினாலும் பெண்களை வெறும் குழந்தை பெறக்கூடிய இயந்திரமாக கணக்கில் கொள்ள வருங்காலங்களில் இயலாது. அப்படிங்கும்போது அவர்களுக்கு உண்டான அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை அரசாங்கங்கள் செய்வது, அதே போல் ஆண் பெண்கள் பேதமற்ற ஒரு சமூக சூழலை உருவாக்குவது என்பது தான் இதற்கு ஒரு தீர்வாக இருக்கும். அதே போல் பல நேரங்களில் இந்த பணியமர்த்தும் காலங்களை அதிகப்படுத்துவது என்பது ஒரு தீர்வு. ஆனால் இது வேற ஒரு பிரச்சனையை உருவாக்குது. ஏற்கனவே பல மாநிலங்கள் தங்களுடைய ஊழியர்களை ரிட்டையர்மெண்ட் பீரியடுங்கிறத அதிகப்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இளைஞர்களுக்கு புதிதாக வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புங்கிறது குறைந்து வருவது ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு தீர்வாக அமையும். ஆனாலும் இது ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வட மாநிலங்களிலிருந்து தென் மாநிலங்களை நோக்கி ஏற்கனவே பொருளாதார காரணத்துக்காகவும் அவர்களுடைய சமூக காரணங்களுக்காகவும் குடியேறக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கைங்கிறது அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக தென் மாநிலங்களில் குறிப்பாக இருக்கிறது. இது என்னவாக மாறும்னா, இங்கே இருக்கக்கூடிய பணிக்கு வரக்கூடிய ஊழியர்களுக்கு அவர்களுக்கு இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய சமூக பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தென் மாநிலங்கள் உட்படும். அப்படிங்கிற கருவுறும் விகிதாச்சாரம் என்பது சரிவர அமைக்கப்படவில்லை என்றால் இது மாநிலங்களுக்கிடையே பல்வேறுபட்ட சிரமங்களை உருவாக்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கண்முன்னாடி இருக்கக்கூடிய சவால்.
இதை சரி செய்வது என்பதும் வரும் காலங்களில் நமது மாநிலங்களுக்கோ அல்லது இந்தியாவின் என்ற ஒரு முழு நாட்டிற்கோ மிகப்பெரிய சவாலாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்க முடியாது என்று நான் நம்புகிறேன். இந்த காணொலியை உங்கள் முன்னாடி நான் வச்சிருக்கிறது ஒரு விவாதத்திற்காக. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வெங்கடேசன்.